ஆருஷ் ஒரு நல்ல படித்த பையன், நல்ல சம்பளம் வாங்குற நல்ல வேலை. ஆனா திருமண விஷயம்னா அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவனுடைய அம்மா சுமித்ராவிட்ட மட்டும் ஒரே கவலை. டே, எத்தனை நாளா சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கோடா. அம்மா, என் வேலை முடிஞ்சுதா எல்லாம். வேலை வேலைன்னு சொல்றதுக்குள்ள நல்ல நல்ல பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப கிடைக்கிறது எப்படி தெரியுமா? ஒருத்திக்கு மூக்கு சரியில்லை, ஒருத்திக்கு வாய் சரியில்லை. அம்மா, காலையிலேயே ரேடியோ மாதிரி ஆரம்பிச்சிட்ட. பொண்ணு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லடா, நல்ல மனசு இருந்தா போதும். அப்புறம் சுமித்ரா. சில பொண்ணுங்க போட்டோவை ஆருஷ்க்கு காட்டுறாங்க. இதுல ஒன்னு பார்த்து சொல்லு. ஆருஷ் மனசுக்குள்ள, இந்த போட்டோல ஒன்னு பார்த்து ஓகே சொல்லாட்டி அம்மா விடவே மாட்டாங்க. ஆருஷ் ஒரு போட்டோ காட்டி, அம்மா, இந்த பொண்ணு ஓகே. அம்மா அந்த போட்டோ பார்த்ததும் செம்ம சந்தோஷம். அடடே, நான் மாமியாராக போறேன். அதே வேகத்துல ஆருஷ் லாலி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. திருமண நாள் முடிஞ்சு நாளே ஆருஷ்க்கு செம்ம ஷாக். அம்மா, நான் பார்த்த போட்டோல இருந்த பொண்ணு வேற. அது எவ்வளவு அழகா இருந்தா, ஆனா இவங்க ரொம்ப குண்டா இருக்காங்க. அதுக்கு லாலியின் அம்மா அமைதியா சொல்றாங்க. மருமகனே, நீங்க பார்த்த போட்டோ எங்கள லாலி தான். அவளுக்கு சாப்பாடு கொஞ்சம் அதிகம் பிடிக்கும், அதனால இப்ப கொஞ்சம் குண்டாயிட்டா. ஆனா எங்கள லாலி ரொம்ப நல்லவ, ரொம்ப பணிவானவ, ரொம்ப கலாச்சாரம் உள்ள பொண்ணு. அம்மா, இந்த குண்டு பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், 30 வயசுல உனக்கு ஆலியா பட் மாதிரி பொண்ணு கிடைக்கும் நினைக்கிறியா? அப்படியெல்லாம் நடக்காது. அழகு போயிடும், ஆனா நல்ல மனசு மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அவளே தானா ஒல்லி ஆயிடுவா. திவாரிஜி எங்க மருமகள பாரு, அவ்ளோ குண்டா இருந்தா இப்ப மேட்சஸ் குச்சி மாதிரி ஆகிட்டா. நான் இருக்கேன்ல இந்த பொண்ண ஒல்லி ஆக்க. வேலை வேலை, அவ்ளோ வேலை வாங்குவேன், தானா ஒல்லி ஆயிடுவா. சரி சரி, சும்மா இரு அம்மா. திருமணத்துக்கு பிறகு முகம் காட்டும் சடங்கு. முழு தெருவே லாலிய பார்க்க வந்துடுச்சு. பெண்கள் எல்லாம் மெல்ல மெல்ல பேசிக்கிட்டு, அட, சுமித்ரா எவ்வளவு பெருசா பேசுவா! இப்படி ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்காளே. அட சுமித்ரா, இந்த கோதுமை மூட்டைய எதுக்காக நடுவுல உட்கார வைத்திருக்க? அமைதியா உட்கார்ந்து சடங்குக்காக வச்ச பழங்களை சாப்பிடுறா. அத பார்த்ததும் எல்லா பெண்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்டி, நான் ரொம்ப நேரம் பசியா இருக்க முடியாது, நீங்களும் சாப்பிடுறீங்களா? இதெல்லாம் ஆருஷ் தூரத்துல நின்னு பாத்துக்கிட்ட. ஐயோ கடவுளே, இந்த பெண் என் கழுத்துல மாட்டியே எலும்பாகிடுவா போல. இத கொஞ்சம் ஒல்லியா ஆக்க ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆருஷ், உன் மனைவியை கவனமா பார்த்துக்கோ. எங்காவது விழுந்துடா, வீட்டு செலவு அதிகமாகிடும். இரவு சாப்பாடு சாப்பிடும்போது, அம்மா, இந்த புண்ணால என் வாழ்க்கையே நாசம். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, காலத்தோட ஒல்லிய ஆகிடுவா. சாப்பிடு. மருமகளே, ரொட்டிய கொண்டு வா. ரொட்டிகள் இவ்வளவுதான் இருந்தது. என்ன, காலையில இவ்வளவு ரொட்டி செய்தேனே, அதெல்லாம் எங்க? நான் பசியா இருக்க முடியாது, அதனால எல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஐயோ ராமா, இன்னைக்கு நான் சாப்பிடாமலே தூங்கணுமா? இல்ல இல்ல, வீட்ல மேகி இருக்கு, இப்போதே செய்து தரேன். அடுத்த நாள் காலை ஆருஷ் ஒரு அழகான பெண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள் வர்றான். நான் இருக்கும்போதே உங்க பையன் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரா? 2வது கல்யாணம் பண்ணணும்னு இருந்தா ஏன் என் வாழ்க்கைய நாசம் பண்ணினீங்க? இன்னும் கல்யாணமாகி 2 நாள் கூட ஆகலையே. பொண்ணு அழகாதான் இருக்கு. முன்னாடியே சொல்லிருந்தா நானே இதையே உனக்கு கொண்டு வந்திருப்பேன். சொல்லுடா, விவாகரத்து பேப்பர் தயாரா பண்ணிடவா? லாலி இதை கேட்டு மிகவும் அழ ஆரம்பிச்சிடுறா. ஏய் ஏய், அழாத லாலி. அம்மா, நான் 2வது கல்யாணம் பண்ணல. இவங்க கல்யாணமானவங்க. இவங்க பெயர் ஜெயா. இவங்க ஒரு டயட்டிஷியன். லாலி உடம்பு எடை குறைக்க இவங்கள ஹையர் பண்ணிருக்கேன். அதுவும் நல்லதுதான். வீட்ல தானியமும் கொஞ்சம் சேமிக்கலாம். நான் சொல்றதே தான் சாப்பிடணும். இப்ப நீயா சொல்லப் போற எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு? இந்த டயட்டிஷியன இங்கிருந்து ஓட்டலனா என் பேரே லாலி இல்ல. சில நாட்கள் கழிச்சு, இந்த டயட்டிஷியன் ஆருஷ்ஜி மேல கொஞ்சம் தாக்கம் காட்டுற மாதிரி இல்ல? உண்மைதான், என் பையன் ரொம்ப ஹேண்ட்ஸம். அவனை பார்க்காம எந்த பொண்ணாலும் இருக்க முடியாது. இன்னைக்கு எங்க கல்யாணத்துக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு பால் பாயசம் பண்ண போறேன். மேம், இது உங்களுக்கு நல்லதில்ல.
உங்க உடம்புக்கு ரொம்ப கெடுதல். லாலி இதை கேட்டதும் வெடிச்சு போறா. நீ என் கணவர் மேல ரொம்ப நெருங்குற. எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இப்போதே என் வீட்டை விட்டு வெளியே போ. மேம், நீங்க தவறா நினைக்கிறீங்க. அப்படி எதுவும் இல்ல. எனக்கு எது சரி எது தவறுன்னு நல்லா தெரியும். வெளியே போ. லாலி ஜெயாவ தள்ளி வீட்டுக்கு வெளியே அனுப்பிடுறா. அந்த பெண் பாவம் உனக்கு உதவிதான் பண்ணிக்கிட்டு இருந்தா. என்ன உதவி? நாளெல்லாம் என் உயிரை வாங்கிட்டா. மேலும் அவள் ஒரு நாள் ஆபீஸிலிருந்து வர்றப்போ ஆருஷ் ஒரு போர்டு பார்க்கறான். வயிற்று கொழுப்பு குறைக்கும் மருத்துவமனை அப்படின்னு எழுதியிருந்தது. அம்மா, லாலி, சீக்கிரம் வாங்க. என்னடா ஆச்சு? இன்னைக்கு ஒரு கிளினிக் போர்டு பார்த்தேன். அங்க வயிற்று கொழுப்பு குறைக்கிறாங்க. லாலிய அங்க கூட்டிட்டு போலாம். அப்புறம் அவளும் ஒல்லியாகிடுவா. அட வாவ், செம்ம ஐடியா. என்ன சொல்ற லாலி? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே பண்ணுங்க. அடுத்த நாள் காலை ஆருஷ் ஸ்கூட்டரை வீட்டுக்கு வெளியே எடுக்கிறான். லாலி, சீக்கிரவா, டைம் ஆகுது. லாலி வெளியே வர்றா. லாலி மெதுவா ஸ்கூட்டர்ல உட்கார முயற்சி பண்ணுறா. புர், நீ முதல்ல இறங்கு. ஐயோ ராமா, இப்பதான் மூச்சே வந்துச்சு. முதல்ல நீ உட்காரு, நான் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லாலி உட்கார்றா. ஆனா முன்னாடி இருக்கிற ஆருஷ் சீட்டையும் லாலி கவர் பண்ணிட்டா. அட, இப்ப நான் எங்க உட்கார்றது? என் டார்லிங், கொஞ்சம் மூச்சை உள்ள இழு. நான் சின்னதா அட்ஜஸ்ட் ஆகிடுவேன். அட நீங்களும்தான். சரி, நான் 3 வரை எண்றேன். அப்ப நீங்க உட்காருங்க. வழியெல்லாம் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே வாங்க. இல்லன்னா ஹாஸ்பிட்டல்ல உங்களையும் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இருவரும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. நீ இங்க இரு, நான் ஃபார்மாலிட்டி முடிச்சிட்டு வர்றேன். ஆபரேஷன் ரூம். லாலி பெட்ல படுத்திருக்கா. பயப்படாதீங்க, ஒரு சின்ன ஊசி தான். ஊசி போட்டதும் நீங்க தூங்கிடுவீங்க. கண் திறக்கும்போது ஸ்லிம் அண்ட் ஃபிட். என்ன, ஊசியா? இல்லல்ல டாக்டர், எனக்கு ஊசி வேணாம். நீங்க விரும்புனா ஊசி இல்லாமலே ஆபரேஷன் பண்ணிக்கோங்க. அப்படியா? அப்படியெல்லாம் நடக்காதம்மா. ஊசி கட்டாயம். அடுத்த நொடியில லாலி ஓட ஆரம்பிச்சிடுறா. பிடிங்க. 2 நர்சுகள் லாலியின் கைகளை பிடிச்சுக்கிறாங்க. இந்த ஊசி போட்டே ஆகணும். டாக்டர் ஊசிய தூக்கி லாலி பக்கமா வர்றார். அங்கிருந்து லாலி காற்று வேகத்துல ரூம்ல இருந்து வெளியே. ஆருஷ் பதட்டமா நிக்கிறான். லாலி, என்னாச்சு? இப்படியே ஓடுற? அந்த நேரம் டாக்டர் நர்ஸ்கள் வெளியே வராங்க. சார், இந்த பிரச்சனைய நீங்களே கூட்டிட்டு போங்க. என்னாச்சு டாக்டர்? டாக்டர் நடந்த எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறார். ஆருஷ் தலையில கை வச்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துடுறான்.